إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூலிலிருந்து ஷேக் ஷஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. நறுமை சகோதரர்களே, நாம் சென்ற வகுப்பில் தபூக் போரில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பது வரை பார்த்தோம். தபூக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கியவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த போரை பொறுத்தவரையில் அதன் அந்த விசேஷ நிலைகளை பொறுத்து அல்லாஹுவின் மிக பெரும் சோதனையாக அமைந்திருந்தது. உண்மை முஸ்லிம் யார் என இப்போர் இனங்காட்டிவிட்டது. ஆம், இது போன்ற நிலைமையில் அல்லாஹுவின் நடைமுறை சுன்னா அவ்வாறே அமைந்திருந்தது. இதையே அல்லாஹு தஆலா இவ்வாறு சுட்டி காட்டுகிறான். நயவஞ்சகர்களே, நீங்கள் இருக்கும் இந்த நிலைமையில் நல்லவர்கள் இன்னாரென்றும் தீயவர்கள் இன்னாரென்றும் பிரித்தறிவிக்கும் வரையில் உங்களுடன் கலந்திருக்க அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை விட்டு வைக்க மாட்டான். இது 3வது அத்தியாயம் 179வது வசனம். எனவே நிகழ்வுகள் தான் என்ன செய்கின்றன? உண்மையான மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்பதை அடையாளம் காட்டுகின்றன. நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக ஏற்று நடந்த மூமின்கள் அனைவரும் இப்போரிலே கலந்து கொள்ள புறப்பட்டார்கள். இதில் கலந்து கொள்ளாதவர்களை உள்ளத்தில் நயவஞ்சகர் உள்ளவர்கள், நிஃபாக் உள்ளவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. ஒரு நபர் போருக்கு செல்லாது பின்தங்கிவிட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறப்பட்டால் அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அவரிடம் ஏதேனும் நன்மை இருக்குமாயின் அல்லாஹ் நம்முடன் அவரை இணைத்து வைப்பான். அவ்வாறு இல்லாவிட்டால் நம்மை அவரை விட்டு காப்பாற்றி நிம்மதியை தருவான் என்று ஆறுதல் கூறுவார்கள். உண்மையில் தகுந்த காரணம் உள்ளவர்கள் அல்லது நயவஞ்சகர்கள் இவர்களை தவிர அனைவரும் போரிலே கலந்து கொண்டார்கள். சில முனாஃபிக்குகள் பொய்க் காரணங்களை கூறி, சில நயவஞ்சகர்கள் காரணம் எதுவும் கூறாமலே போரை புறக்கணித்தார்கள். ஆம், உண்மையான நம்பிக்கையாளர்கள் மூவர் தகுந்த காரணமின்றியே போரில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். பிறகு அவர்கள் மனம் வருந்தி அல்லாஹ்விடம்
அவர்கள் மன்னிப்பு கேட்டபோது அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மதீனாவுக்கு வருகை தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு மக்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள். 80க்கும் அதிகமான முனாஃபிக்குகள் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து பல காரணங்களை கூறி தாங்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்தார்கள். தாங்கள் உண்மையையே உரைப்பதாக கூறி தங்களது சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக பொய் சத்தியமும் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரணங்களை தோண்டி துருவாமல் வெளிப்படையான அவர்களது காரணங்களை ஏற்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவர்களது அந்தரங்க விஷயத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டார்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களில் பின்தங்கிய கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, முராரத் இப்னு ரபி' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இந்த மூவரும் பொய் காரணங்களை கூறாமல் தங்களது உண்மை நிலையை அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மூவரின் விஷயத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பு வரும் வரை யாரும் இவர்களிடம் பேச வேண்டாம் என தோழர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார்கள். நபி அவர்களும் தோழர்களும் அவர்களிடம் பேசாமல் புறக்கணித்து ஒதுக்கி வைத்த காரணத்தால் அம்மூவருக்கும் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இதே நிலையில் 40 நாட்கள் கழிந்த பிறகு மூவரும் அவரவர் மனைவியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறு 50 நாட்கள் கழிந்தன. இந்நாட்களில் அவர்களின் மனநிலையை அல்லாஹுவே அறிவான். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அல் குர்ஆன் 9வது அத்தியாயத்தினுடைய 118வது வசனம், அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து தீர்ப்பு கூறாது விட்டு வைக்கப்பட்டிருக்கும் மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு மிக நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் மிக்க கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவை அன்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டார்கள். ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என்ற வசனம் இறங்கி அந்த 3 தோழர்களும் மன்னிக்கப்பட்டார்கள். இவ்வசனம் அருளப்பட்ட போது இந்த 3 பேர் மாத்திரமல்ல, முஸ்லிம் அந்த சமூகமே மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளானார்கள். அல்லாஹ் தங்களை மன்னித்து ஆனந்தத்தால் அந்த ஆனந்தத்தால் ஏராளமான தான தர்மங்களை அவர்கள் வாரி வழங்கினார்கள். இந்நாளை தங்களது வாழ்வின் பாக்கியமான நாளாக அவர்கள் கருதினார்கள். போரில் தக்க காரணங்களால் கலந்து கொள்ள இயலாதவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது 9வது அத்தியாயம் 91வது வசனம், பலவீனர்களும் நோயாளிகளும் போருக்கு செலவு செய்யும் பொருளை அடையாதவர்களும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் களப்பற்ற நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அதுவே போதுமானது. அவர்கள் போருக்கு செல்லாவிட்டாலும் அதனை பற்றி அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இத்தகைய நல்லவர்கள் மீது குற்றம் கூற எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வோடு ஒவ்வொருவரும் உண்மையாளராக நடந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பும் உயர்வும் இருக்கிறது. மதீனாவுக்கு அருகில் வந்தபோது மதீனாவிலே சிலர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தபூக்கிலிருந்து திரும்ப வராங்க. மதீனாவை நெருங்கிய போது நபி அவங்க சொல்றாங்க,
அதாவது மதீனாவிலே சிலர் இருக்கிறார்கள், நீங்கள் பயணித்த இடங்களிலெல்லாம் அவர்களும் உங்களோடு இருந்தார்கள். தகுந்த காரணம் ஒன்றே அவர்களை போரில் கலக்க விடாமல் செய்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்டவர்களை குறித்து கூறினார்கள். அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டேவா நம்முடன் வந்த நன்மையை பெறுகிறார்கள் என ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் வினவிய போது, ஆம், மதீனாவில் இருந்து கொண்டே அவர்கள் நன்மையை பெறுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அவர்களுக்கு உண்மையில் போரில் கலந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த வசதியின்மை அவர்களை போரில் கலந்து கொள்ள செய்யாமல் அவர்களுக்கு தடையாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அதே கூலியை வழங்கிவிட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த போரினுடைய தாக்கங்கள், இந்த தபூக் போரினுடைய தாக்கங்களை பற்றி பார்க்கின்ற போது, இந்த போரினால் முஸ்லிம்களுடைய அந்த கை அரபிய தீபகற்பத்திலே ஓங்கி நின்றது. அரபிய தீபகற்பத்தில் இஸ்லாத்தை தவிர இனி வேறு எந்த சக்தியும் வாழ முடியாது என்பதை அனைவரும் நன்றாக அறிந்தார்கள். எஞ்சியிருந்த சில அறிவியினர்கள் மற்றும் முஸ்லிம்களின் சிரமங்களை எதிர்பார்க்கும் நயவஞ்சகர்கள் ஆகியோரின் உள்ளத்தில் மீதிருந்த அந்த சில கெட்ட ஆசைகளும் அடியோடு அழிந்தன. இவர்கள் ரோமர்களின் உதவியோடு முஸ்லிம்களை வீழ்த்திவிடலாம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கற்பனை கோட்டை கட்டியிருந்தார்கள். அதுவும் நாசமாகிவிடவே முற்றிலும் முஸ்லிம்களிடம் பணிந்து வாழ்வதற்கு இவர்கள் தலைப்பட்டார்கள். முஸ்லிம்கள் இனி நயவஞ்சகர்கள் நளினமாகவும் மிருதுவாகவும் இருக்க வேண்டுமென்ற தேவை இல்லாது போனது. அல்லாஹும் இந்த நயவஞ்சகர்களோடு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமென சட்டங்களை இறக்கி வைத்தான். நாங்கள் தபூக் போரை பற்றி விரிவாக பேசக்கூடிய அத்தியாயம்தான், அதாவது சூரத்து தௌபா 9வது அத்தியாயம். அது சூரத்துல் பராஆ என்றும் அழைக்கப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை புட்டு புட்டாக வைக்கிறான். அவர்களை அல்லாஹு தஆலா இனம் காட்டுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இவர்களின் அதாவது தர்மங்களை ஏற்பதோ, இவர்களுக்காக ஜனாசா தொழுவதோ, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கூறுவதோ, இவர்களின் அடக்கத்தலங்களுக்கு செல்வதோ கூடாது என தடை செய்துவிட்டான். பள்ளி என்ற பெயரில் சூழ்ச்சிகள் செய்யவும் அதனை செயல்படுத்தவும் அவர்கள் பயன்படுத்திய இடங்களை தகர்த்தெறியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். மேலும் அவர்களின் தீய பண்புகளை விவரித்து பல வசனங்களையும் இறக்கி வைத்த காரணத்தால் அவர்கள் மிகுந்த இழிவுக்குள்ளானார்கள். நீங்க சூரத் தௌபா எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நயவஞ்சகர்கள் அவ்வளவு இழிவடைந்தார்கள், கேவலப்பட்டு போனார்கள். இந்த வசனங்கள் நயவஞ்சகர்கள் யார் என தெளிவாக மதீனாவாசிகளுக்கு சுட்டி காட்டுவது போன்று அமைந்திருந்தது. முதலாவதாக, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கவும் அறியவும் மக்கள் அலையலையாய் மதீனா நோக்கி வந்தார்கள். இரண்டாம் கட்டமாக மக்கா வெற்றிக்கு பின்போ இன்னும் பல மடங்காக இது பெருகியது. மூன்றாம் கட்டமாக தபூக் போருக்கு பிறகு இவற்றையெல்லாம் மிகைக்கும் வகையில் எண்ணிலடங்கா மக்கள் இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள், மதீனாவுக்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். இப்போருடைய விவரங்களை பற்றி சஹீஹ் புகாரி, அதே போன்று முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம், ஃபத்ஹுல் பாரி ஆகிய நூல்களில் இவைகள் செய்யப்பட்ட அதிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளாக இந்த நூலுடைய ஆசிரியர் இதை குறிப்பிடுகிறார்கள். இப்போர் குறித்து குர்ஆனில் எடுத்தீங்கன்னா இப்போர் குறித்து பல திருவசனங்கள் அத்தியாயம் பராஆ தௌபாவிலே அருளப்பட்டன. அவற்றில் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்படும் முன்பும், சிலது பயணத்தின் இடையிலும், சிலது போர் முடிந்து மதீனா திரும்பிய பிறகும் அருளப்பட்டன. அவற்றில் போரின் நிலவரங்கள், நயவஞ்சகர்களுடைய தீய குணங்கள், போரில் கலந்து கொண்ட தியாகிகள் மற்றும் உண்மை முஸ்லிம்களின் சிறப்புகள், போரில் கலந்து கொண்ட உண்மை மூமின்கள், கலந்து கொள்ளாத உண்மை
மூமின்களின் பிழை பொறுத்தல் ஆகிய அனைத்தும் இதிலே இடம்பெற்றன என்பதை நாம் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, இதே ஆண்டிலே நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் பார்ப்போம். வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டிலே நிகழ்ந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து திரும்பிய பிறகு உவைமிர் அல் ஜானிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் லிஆன், பழி சுமத்தி ஒருவரை ஒருவர் சபித்தல் நடந்தது. அதாவது இந்த லிஆனுடைய சட்டம் என்பது ஒரு முக்கியமான சட்டம். இரண்டாவது, தவறு செய்து விட்டேன், என்னை தூய்மையாக்குங்கள் என நபி அவர்களிடம் வந்த காமிதியா பெண்மணி மீது ரஜும் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ரஜும் என்றால் கல்லெறிந்து கொள்ளுதல். திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற சட்டம். மூன்றாவது, ஹபஷா மன்னர் அஸ்ஹமா ரஜப் மாதத்திலே அவர் வஃபாத்தானார். அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஅபான் மாதத்திலே மரணம் அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் மிகுந்த கவலை அடைந்தார்கள். எனக்கு மூன்றாவதாக ஒரு மகள் இருந்தால் அவரையும் உங்களுக்கே மணமுடித்து தந்திருப்பேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கூறினார்கள். ஐந்தாவது, தபூக்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு நயவஞ்சகருடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இறந்து போனான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தும் நபி அவர்கள் அவனுக்கு தொழுகை நடத்தி இறைவனிடம் மன்னிப்பு தேடினார்கள். இது தொடர்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஆலோசனையே ஏற்றமானது என்ற குர்ஆன் வசனம் இறங்கியது. அருமையான சகோதரர்களே, அடுத்து ஹிஜ்ரி 9வது வருடத்துடைய நிகழ்வுகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு புறப்படுதல். 9வது ஆண்டு துல்ஹஜ் அல்லது துல்கஅதா மாதத்தில் முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜை தலைமையேற்று நடத்தும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்பினார்கள். மதீனாவிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் புறப்பட்ட பிறகு அத்தியாயம் தௌபாவின் முதல் வசனங்கள் அருளப்பட்டன. அதில் முஷ்ரிக்குகளோடு இருந்த உடன்படிக்கைகளை முறித்துவிட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டான். தன் சார்பாக இதை மக்களிடம் தெரிவிப்பதற்காக மதீனாவிலிருந்து அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். புறப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரிஜ் அல்லது லஜ்னான் என்ற இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது கேட்குறாங்க, நீங்கள் அமீர் தலைவராக வந்தீர்களா அல்லது தலைவன் கீழ் செயல்பட வந்தீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அதற்கு அவங்க சொல்றாங்க, நான் தங்களுடைய தலைமையில் பணியாற்றவே வந்திருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிறகு இருவரும் ஒன்றாக மக்கா சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஹஜ் கடமைகளை அவர்கள் நிறைவேற்றி வழிகாட்டினார்கள். ஹஜ் பிறை 10 ஜம்ரா அருகில் நின்று கொண்டு மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறியவற்றை சொல்லி ஒப்பந்தங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன என்று அறிவித்தார்கள். மேலும் அவர்களுக்கு 4 மாதங்கள் தவணை அளித்தார்கள். ஒப்பந்தம் இல்லாதவர்களுக்கும் 4 மாத தவணையை கொடுத்தார்கள். உடன்படிக்கை செய்தவர்கள் அதனை மீறாமலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யாமலும் இருந்தால் அவர்களது ஒப்பந்தம் காலம் முடியும் வரை தவணை அளிக்கப்படும் என்றும் அவர்கள் அறிவித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது ஆட்களை அனுப்பி இந்த வருடத்துக்கு பிறகு முஷ்ரிக்குகள் யாரும் மக்கா வரக்கூடாது, நிர்வாணமாக காபாவை யாரும் வலம் வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார்கள். இது அரபுலகம் முழுவதும் சிலை வணக்கம் ஒழிந்தது. இனி
இனி அது தலை தூக்க முடியாது என்று அறிவிப்பதற்கு சமமாக இருந்தது. இது புகாரி, ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய செய்திகள். நறுமையான சகோதரர்களே, போர்கள் ஒரு கண்ணோட்டம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் எத்தனை எத்தனை சோதனைகள், எதிர்ப்புகள், சவால்கள். நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த படை பிரிவுகள் மற்றும் குழுக்கள் ஆகியவற்றின் நிலைமைகள், பின்விளைவுகள், மாற்றங்கள் பற்றி நாம் ஆய்வு மேற்கொண்டாலும் அல்லது வேறு யார் ஆய்வு செய்தாலும் கீழ்கண்ட முடிவுக்கே வர வேண்டும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களில் தலை சிறந்து விளங்கியது போன்றே அனுபவம் வாய்ந்த ஒரு ராஜ தந்திரியாகவும், நிபுணத்துவம் நிறைந்த தலை சிறந்த தளபதியாகவும் விளங்கினார்கள். போரில் பல அனுபவம் பெற்ற தளபதிகளையும் தனது நுண்ணறிவால் மிஞ்சியிருந்தார்கள். தான் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் அவர்களின் போர் திறனிலோ, இராணுவ முகாம்களை சரியாக உறுதிமிக்க முக்கிய இடங்களில் அமைத்து போர் புரிவதிலோ ஒரு காலமும் அவர்கள் தவறு செய்யவில்லை, தவறு நிகழ்ந்ததில்லை. இவை அனைத்திலும் எக்காலத்திலும் எந்த போர் தளபதியிடம் இருந்திராத அரிய நிபுணத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் வெளிப்படுத்தினார்கள். உஹத், ஹுனைன் ஆகிய போர்களில் படையினரின் தவறான முடிவுகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்தாலும் தான் பின்னடைவு ஏற்பட்டது. இவ்விரண்டு போர்களில் முஸ்லிம்கள் தோற்று பின்னடைந்த போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை முன்னோக்கி சென்று தங்களது துணிவையும் வீரத்தையும் நிலைநாட்டினார்கள். இதற்கு உஹது போர் ஒரு எடுத்துக்காட்டாகும். போரில் ஏற்பட்ட தோல்வியை வெற்றியாக மாற்றினார்கள். இதற்கு ஹுனைன் போரை எடுத்துக்காட்டாக கூறலாம். இது போன்ற உக்கிரமான போர்களில் படையினர் புறமுதுகு காட்டி அவர்கள் திரும்பி ஓடும்போது தளபதிகள் தங்களை காப்பாற்றிக் கொண்டு தப்பிப்பதிலேயே குறியாயிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் எதிரிகளை நோக்கியே முன்னேறினார்கள். இதுவரை நாம் கூறியது போன்று நபி அவர்களின் போர் நிபுணத்துவம் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டம். மேலும் இப்போர்களினால் அரபுலகம் முழுவதும் பாதுகாப்பு பெற்றது. அங்கு நிம்மதி நிலவியது, குலப்பத்தி அணைந்தது. இஸ்லாத்துக்கும் சிலை வழிபாட்டுக்கும் இடையே நடந்த போர்களினால் எதிரிகளுடைய வலிமை குன்றியது. அவர்கள் சமாதானத்துக்கு அடிபணிந்தார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணி பரவுவதற்கான தடைகளும் அகன்றன. இவை யாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய அறப்போரினால் ஏற்பட்டவை என்பது ஆய்வில் நமக்கு தெரிய வரும் உண்மை. மேலும் இப்போர்களில் தன்னுடன் இருப்பவர்களில் உண்மையான தோழர்கள் யார், உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்து மோசடி செய்ய துடிக்கும் முனாஃபிக்குகள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரித்தறிய முடிந்தது. இது மட்டும் இன்றி போரை தலைமையேற்று நடத்தும் மிகச்சிறந்த தளபதிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த தளபதிகள் ஈராக், ஷாம் போன்ற பகுதிகளில் பாரசீகர்களோடு ரோமர்களோடு போர் புரிந்தார்கள். நீண்ட காலம் வல்லரசுகளாக விளங்கிய ரோமானியர்களையும் பாரசீகர்களை விட மிக திறமையான படையை வழிநடத்தி தோட்டந்துறவுகளிலும் கோட்டை கொத்தலங்களிலும் மிக ஏகபோக அடக்குமுறையுடன் அராஜக வாழ்க்கை நடத்திய எதிரிகளை அவர்களது வீடு வாசல் நாடுகளை விட்டு வெளியேற்றி வெற்றி கண்டார்கள் அந்த தளபதிகள். இது போன்ற போர்களினால் முஸ்லிம்களுக்கு தேவையான குடியிருப்பு, விவசாய நிலங்கள், தொழில்துறை போன்றவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளப்படுத்தினார்கள்.
வீடு வாசலின்றி அகதிகளாக வந்த மக்களின் துயர் துடைத்தார்கள். இஸ்லாமிய அரசுக்கு தேவையான ஆயுதங்கள், படை பலங்கள், வாகனங்கள், செலவீனங்கள் அனைத்தையும் ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹுவின் அடியார்கள் மீது வரம்பு மீறல், அட்டூழியம் செய்தல் ஆகிய ஏதுமின்றியே அவர்கள் செய்து வந்தார்கள். மேலும் இதுநாள் வரை அறியாமை காலத்தில் எந்த அடிப்படைக்காகவும் நோக்கங்களுக்காகவும் போர்த்தி மூட்டப்பட்டு வந்ததோ அவை அனைத்தையும் முற்றிலும் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்ளை, சூறையாடல், அநியாயம், அத்துமீறல், எளியோரை வாட்டுதல், கட்டடங்களை இடித்தல், பெண்களின் கண்ணியத்தை குலைத்தல், சிறுவர்கள் குழந்தைகள் போன்றவர்களோடு கடின அந்த சித்தத்தோடு நடந்து கொள்ளுதல், விவசாய பயிர் நிலங்களை பாழ்படுத்துதல், அல்லாஹ்வின் பூமியில் குழப்பம், கலகம் விளைவித்தல் போன்ற கொடுஞ்செயல்கள் நிறைந்ததாகவே போர்கள் அக்காலத்திலே இருந்தன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த இலட்சியங்களையும் சிறந்த நோக்கங்களையும் அழகிய முடிவுகளையும் கொண்டு வருவதற்கு செய்யப்படும் ஒரு தியாகமாக, விடுதலை காற்றை சுவாசிக்க துடிக்கும் ஒரு சுதந்திர போராட்டமாக போரை மாற்றினார்கள். மனித சமுதாயத்திற்கு கண்ணியம் அளிப்பது, அநியாயத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பது, நீதிக்கு கட்டுப்படுவது ஆகியவற்றையே போரின் நோக்கமாக ஆக்கினார்கள். பலமானவர் பலமில்லாதவரை சுரண்டி வாழும் தீய அமைப்பிலிருந்து விலக்கி, பலமில்லாதவரை பலமுள்ளவராக்கி தனது நியாயத்தை அடைந்து கொள்ளும் நல்ல அமைப்புக்கு மனித சமுதாயத்தை கொண்டு வருவதையே போரின் இலட்சியமாக ஆக்கினார்கள். இதைத்தான் ஒடுக்கப்பட்டவர்களை, பலவீனமானவர்களை விடுவிப்பதற்காக போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 75வது வசனம், பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரியாதிருக்க நேர்ந்த காரணம் என்ன? அவர்களோ இறைவனை நோக்கி, எங்கள் இறைவனே, அநியாயக்காரர்கள் வசிக்கும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து பாதுகாவலரையும் ஏற்படுத்துவாயாக, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து உதவி செய்பவரையும் ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாய் இருக்கின்றனர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே மோசடி, அநியாயம், அழிச்சாட்டியம், பாவங்கள், அத்துமீறல் ஆகிய அனைத்திலிருந்தும் அல்லாஹுவின் பூமியை சுத்தப்படுத்தி அதில் அமைதி, பாதுகாப்பு, அன்பு, மனிதநேயம் ஆகியவற்றை பரப்புவதும் நிலைநாட்டுவதும் தான் ஜிஹாதின் நோக்கமாகும். மேலும் போருக்கென மிக உயர்ந்த சட்ட ஒழுங்குகளை வரையறுத்து அவற்றை தனது தளபதிகளும் படைகளும் பின்பற்ற வேண்டுமென கடமையாக்கினார்கள். எவ்விதத்திலும் இச்சட்டங்கள் மீறப்படுவதை அல்லாஹ்வின் தூதர் அனுமதிக்கவில்லை. சுலைமான் இப்னு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு தனது தந்தையின் வாயிலாக அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அல்லது சிறிய படைக்கு தளபதியை நியமித்தால் என்ன சொல்வார்கள்? நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், உங்களது படையினரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என தளபதிகளுக்கு விசேஷமாக வலியுறுத்தி உபதேசம் புரிந்துவிட்டு அவருக்கும் படையினருக்கும் சேர்த்து கீழ்காணும் உபதேசத்தை செய்வார்கள். அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹுவின் பேரால் போரிடுங்கள், அல்லாஹுவை நிராகரிப்போடு போர் செய்யுங்கள், போரிடுங்கள், களவாடாதீர்கள், அதாவது திருடாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், உறுப்புகளை சிதைக்காதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், மேலும் நீங்கள் எளிதாக்குங்கள், சிரமமாக்காதீர்கள், அமைதியை நிலைநாட்டுங்கள், வெறுப்படைய செய்யாதீர்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல மூஜமுத் தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார் மீது தாக்குதல் தொடுக்க செல்லும் போது இரவு நேரமாக இருக்குமாக இருந்தால் காலை வரை என்ன செய்வாங்க? பொறுத்திருப்பார்கள். உயிர்களை வந்து நெருப்பிலிட்டு பொசுக்குவதை நபி அவர்கள் வன்மையாக தடுத்தார்கள். சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்வதோ அடிப்பதோ கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை உண்பது செத்த பிணத்தை உண்பதை விட கேவலமானது, விவசாய நிலம் மற்றும் மரங்களை அழிக்கக்கூடாது,
ஆனால் எதிரியை அடக்குவதற்கு இதை தவிர வேறு வழி ஏதும் தென்படாவிட்டால் நிர்பந்த சூழ்நிலையில் நிலம் மற்றும் மரங்களை அழிக்கலாம். இவ்வாறு போரில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் மக்கா வெற்றியின் போது காயம்பட்டோரை தாக்காதீர்கள், புறமுதுகு காட்டி ஓடுபவரை துரத்தாதீர்கள், கைதிகளை கொல்லாதீர்கள் என்றும் ஆணை பிறப்பித்தார்கள். ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் கொல்லப்படுவதை மிக வன்மையாக கண்டித்து, யார் ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டவரை கொன்று விடுவாரோ அவர் சுவனத்தினுடைய வாடையை நுகரமாட்டார். அதன் வாடை என்பது சுவனத்துடைய வாடை 40 ஆண்டுகள் தூரமாக இருந்தாலும் நுகரக்கூடிய அளவுக்கு உள்ளது, அதே நுகரமாட்டார் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். இன்னும் பல உயர்வான அடிப்படைகளை உருவாக்கியதன் மூலம் அறியாமை கால அசுத்தத்தை விட்டு போர்களை சுத்தமாக்கி அவற்றை புனித போராக மனித நேயமிக்க ஜிஹாதாக மாற்றினார்கள் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர். சுப்ஹானல்லாஹ். இன்று உலகில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கின்ற போது இந்த தலைமை அல்லவா உலகம் வேண்டி நிற்கிறது என்கின்ற அளவுக்கு அற்புதமான வழிகாட்டல்களை உலகுக்கு வழங்கிய மாபெரும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் அலையலையாக என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மக்காவில் கிடைத்த வெற்றி எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் மழுங்கச் செய்திருந்த அந்த சிலை வணக்க கலாச்சாரத்தை அது வேரோடு என்ன செய்யவிட்டது? களையெடுத்து விட்டது. இவ்வெற்றியால் பொய்யிலிருந்து மெய்யை, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை மக்கள் பிரித்து அறிந்து கொண்டார்கள். அவர்களின் சந்தேகங்கள் நீங்கின. எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்தார்கள். இவ்விஷயத்தை உறுதி செய்யும் ஒரு நிகழ்ச்சியை காண்போம். அம்ர் இப்னு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மக்கள் பயணிக்கும் பாதையை ஒட்டியுள்ள கிணற்றின் அருகில் நாங்கள் வசித்துக் கொண்டிருந்தோம். எங்களை கடந்து பயணிகள் செல்லும் போது அந்த மக்களின் செய்தி என்ன, இந்த மக்களின் செய்தி என்ன, அந்த மனிதர் யார், நபி என்று கூறும் அந்த மனிதர் யார் என்று அவர்களிடம் விசாரிப்போம். அல்லாஹ் தன்னை தூதராக அனுப்பியிருக்கிறான் என தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருப்பதாக மக்கள் பதில் கூறுவார்கள். அவர்கள் கூறும் கூற்றை என் அடிமனதில் பதிய வைத்து விட்டேன். அது நன்றாக படிந்துவிடும். அரபு மக்கள் தாங்கள் முஸ்லிமாவதற்கு மக்கா வெற்றியடைய வேண்டும் என எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களின் கூற்று என்னவெனில், இம்மனிதரையும் அவரது கூட்டத்தினரையும் அவரது போக்கில் விட்டுவிடுங்கள். இவர் தமது கூட்டத்தாரை வெற்றி கண்டால் இவர் உண்மை நபியாவார். இவ்வாறு எண்ணம் கொண்டிருந்த அம்மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்தார்கள். எனது தந்தை தனது சமுதாயத்துக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு எங்களிடம் வந்து, இந்த நேரத்தில் இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள், இந்த நேரத்தில் இந்த தொழுகை நிறைவேற்றுங்கள், நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் கூறட்டும், உங்களில் அதிகமாக குர்ஆனை மரணம் செய்தவர் இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறிய செய்திகளை எல்லாம் கூறினார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. இப்போ மக்காவின் வெற்றி பல மாற்றங்களை நிகழ்த்தியது. இஸ்லாத்துக்கு கண்ணியம் வழங்கி அரபியர்களை அதற்கு பணிய வைத்தது என்பதை மேற்கூறிய நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. தபூக் போருக்கு பிறகு இந்நிலை மேலும் அதிகரித்தது. ஆகவேதான் ஹிஜ்ரி 9, 10 ஆகிய ஆண்டுகளில் மதீனாவை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக குழுக்கள் வர ஆரம்பித்தன. மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைய ஆரம்பித்தார்கள். மக்காவை மீட்கச் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10,000 வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் மக்கா வெற்றிக்கு பிறகு தபூக் போருக்கு சென்றபோது நபி அவர்களோடு 30,000 வீரர்கள் இருந்தார்கள். தபூக் போர் முடிந்து நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக மக்கா பயணமான போது முஸ்லிம்களின் ஒரு கடலே அவர்களோடு இருந்தது. அதாவது தஸ்பீஹ், தக்பீர், தஹ்லீல் முழக்கங்கள் விண்ணை முட்ட ஒரு இலட்சம் அல்லது
1,40,000 நபித்தோழர்கள் நபி அவர்களோடு புடைசூழ சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, குழுக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், 70க்கும் மேற்பட்ட குழுக்கள் இக்காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க வந்தார்கள். எனினும் அவை அனைத்தையும் முழுவதுமாக இங்கு குறிப்பிடுவது முடியாத காரியம். அதனை விரைவாக கூறுவதில் அதாவது பெரிய பலன் எதுவும் இல்லை என்பதால் அவற்றில் முக்கியமான குழுக்களின் விவரங்களை சுருக்கமாக காண்போம். பெரும்பாலான சமூகத்தார் மக்கா வெற்றிக்கு பிறகுதான் நபி அவர்களை சந்தித்தார்கள். என்றாலும் மக்கா வெற்றிக்கு முன்பும் குழுக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்துள்ளார்கள் என்பதை நாம் இதற்கு முன்னரும் பார்த்தோம். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க வந்த குழுக்கள்ல முதலாவதாக பார்ப்போம் அப்துல் கைஸ் குழு. இக்குழுவினர் இரு பிரிவினராக அல்லாஹ்வின் தூதரை சந்தித்துள்ளார்கள். ஒரு பிரிவினர் ஹிஜ்ரி 5 அல்லது அதற்கு முன்பு மதீனா வந்தார்கள். இவர்களில் முன்கித் இப்னு ஹையான் என்பவர் வியாபார நிமித்தமாக மதீனா வந்து போய்கொண்டிருந்தார். இப்ப நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்த பின்பு வியாபார வேலையாக மதீனா வந்த இவர் நபி அவர்களின் வருகை அறிந்து அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிறகு தமது சமூகத்தாருக்காக நபி அவர்கள் தந்த கடிதத்தை எடுத்துச் சென்று தன் சமூகத்திடம் கொடுக்கவே அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 13 அல்லது 14 பேர் கொண்ட ஒரு குழுவோடு மகத்துவமிக்க மாதங்களின் ஒரு மாதத்தில் நபி அவர்களிடம் வந்தார்கள். அப்போது ஈமான் மற்றும் குடிபானங்கள் பற்றி விவரங்களை அறிந்து கொண்டு சென்றார்கள். இக்கூட்டத்தில் வயது முதிர்ந்த அதாவது அஷ்ஜா என்பவரை பார்த்து சொன்னாங்க, உங்களிடம் 2 பண்புகள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் விரும்புகிறான். அதில் ஒன்றென்ன? சகிப்புத்தன்மை, அடுத்தது நிதானம் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இரண்டாவது குழு இக்காலகட்டத்தில் வந்தது. இதில் 40 பேர். இக்காலகட்டம் இப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த காலம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி காலத்தில் என்ன செய்யறாங்க, மக்கா வெற்றிக்கு பிறகு இதுல 40 பேர் இருந்தார்கள். ஜாருத் இப்னு அலா அப்தி என்ற கிறிஸ்தவரும் இருந்தார். இவரும் இஸ்லாத்தை ஏற்று சிறந்த முஸ்லிமாக திகழ்ந்தார் என்ற செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. சரி, இரண்டாவது குழுவினர் தௌஸ் குழுவினர். இவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மதீனா வந்த நேரத்தில் நபி அவர்கள் ஹைபர் போருக்கு சென்றிருந்தார்கள். நபி அவர்கள் மக்காவில் இருந்த போதே தௌஸ் சமூகத்தாரை சார்ந்த துஃபைல் இப்னு அமர் என்பவர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை நாம் முன்னரே கூறியிருக்கிறோம். இவர் மக்காவிலிருந்து சென்றபோது தனது சமூகத்தாரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார். அவர்கள் ஏற்க தயங்கினார்கள். இதனால் கோபத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் திரும்பி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த தௌஸ் சமூகத்தாருக்கு எதிராக பிரார்த்தியுங்கள், அவர்களை சவியுங்கள் என்று கூறினார். நபி அவங்க எப்படி துவா செய்தார்கள்? அல்லாஹும்ம ஹதி தௌஸான்னு தான் துவா செய்தார்கள். அல்லாஹுவே, தௌஸ் கூட்டத்தாருக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக என்றுதான் துவா செய்தார்கள். அப்ப தனது சமூகத்தாரிடம் திரும்பி வந்து மீண்டும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறவே அவர்களில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களது 70-80 குடும்பங்களை அழைத்து கொண்டு அவர் மதீனா வந்தார். அப்போது நபி அவர்கள் மதீனாவிலிருந்து ஹைபருக்கு சென்றிருந்தார்கள். எனவே நபி அவர்களை சந்திக்க இவரும் என்ன செய்தார்? ஹைபருக்கு சென்றார் என்றதை அந்த செய்தி அதில் தௌஸ் கூட்டம் சம்பந்தமான செய்தியில வருகின்றன. அடுத்து பார்ப்போம். மூன்றாவதாக ஃபர்வா இப்னு அம்ருடைய தூதர். ஃபர்வா மிகச் சிறந்த போர் தளபதியாக விளங்கினார். அவர் ரோம் நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்த அரபியர்களுக்கு ஆளுநராக இருந்தார். அவரது முக்கிய தலம் மஆன் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஷாம் நாட்டு பகுதிகளாகும். ஹிஜ்ரி 8 மூத்தா போரில் முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து துணிவுடன் போராடினார்கள். முஸ்லிம்களின் இந்த வீர தீரத்தை மன உறுதியை பார்த்து ஆச்சரியமடைந்து இஸ்லாத்தால் இவர் கவரப்பட்டார். தான் முஸ்லிமானதை தெரிவிப்பதற்காக ஒரு தூதரை அனுப்பினார். நபி அவர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கோவேறு கழுதையும் அனுப்பி வைத்தார்கள்.
இவர் முஸ்லிமான செய்தி கேட்ட ரோமர்கள் அவரை சிறையில் அடைத்து துன்புறுத்தி, மார்க்கமா அல்லது மரணமா, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றார்கள். அவரோ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார். பலஸ்தீனில் அஃபரா என்ற கிணற்றுக்கு அருகே ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்து தலையை வெட்டினார்கள் என்ற செய்தியை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடக்கூடிய செய்தியை ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்த அருமையான சகோதரர்களே, ஹிஜ்ரி 8 சுதான் சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் 8 ஜெரானாவில் இருந்து ஹுனைன் போர் முடிந்து நபி அவர்கள் மதீனா திரும்பிய பிறகு இக்குழுவினர் வந்தார்கள். இது தொடர்பாக பார்க்கும்போது யமன் தேசத்தில் இந்த கிளையினர் வசிக்கும் பகுதிக்கு செல்லுமாறு நபி அவர்கள் 400 வீரர்களை அனுப்பினார்கள். இவர்கள் கனாத் பள்ளத்தாக்குடைய முற்பகுதியில் தங்கினார்கள். முஸ்லிம்களின் வருகை அறிந்த இந்த சமூகத்தை சார்ந்த ஜியாத் இப்னு ஹாரிஸ் என்பவர் நபி அவர்களிடம் விரைந்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனக்கு பின்னால் இருக்கும் என சமூகத்தார் சார்பாக வந்துள்ளேன். நான் எம் சமூகத்தாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தங்களுடைய படையை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நபி அவர்கள் தங்களது படையை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். ஜியாத் தமது சமூகத்தாரிடம் வந்து நபி அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வமூட்டினார்கள். அவர்களின் 15 நபர்கள் தயாராகி நபி அவர்களை சந்திக்க மதீனா வந்தார்கள். நபி அவர்கள் அம்மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூற அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு தமது சமூகத்தாரிடம் வந்து இஸ்லாமிய அழைப்பு பணியை அவர்கள் மேற்கொண்டதால் அம்மக்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜுக்காக வந்தபோது அவர்களில் 100 பேர்கள் நபி அவர்களோடு இறுதி ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். அடுத்து பார்ப்போம், கஅப் இப்னு ஸுஹைருடைய வருகை. அரபியரின் பிரபலமான கவி குடும்பத்தில் பிறந்தவரான இவரும் புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கவிகளின் மூலமாக, தன் கவிதைகளின் மூலம் காயப்படுத்தி கொண்டிருந்தார். நபி அவர்கள் ஹிஜ்ரி 8 தாயிஃப் போர் முடிந்து மதீனா திரும்பிய பிறகு கஅப் இப்னு ஸுஹைருக்கு அவரது சகோதரர் ஃபுஸைர் இப்னு ஸுஹைர் கடிதம் ஒன்று எழுதினார். அதில் தன்னை இகழ்ந்து கவிபாடி நோவினை தந்த பலரை மக்காவில் நபி அவர்கள் கொன்றுவிட்டார்கள். நபி அவர்களை இகழ்ந்து வந்த குறைஷிகளில் பலர் தப்பித்தோம் பிழைத்தோம் என பல இடங்களுக்கு வெருண்டு ஓடினார்கள். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் நபி அவர்களிடம் உடனே செல். மன்னிப்பு கோரி வருவோரை நபி அவர்கள் கொல்ல மாட்டார்கள். அவ்வாறு இல்லை என்றால் நீ பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கஅப் பதில் எழுத அதற்கு அவர் சகோதரர் பதில் தர இவ்வாறு கடித தொடர்பு இருந்தது. கஅப் தனது சகோதரன் கடிதங்களால் நெருக்கடியை அவர் உணர்ந்தார். அவருக்கு உயிர் மீது பயம் வந்தது. உடனே மதீனா சென்று ஜுஹைனா கிளையில் உள்ள ஒருவரிடம் விருந்தாளியாக தங்கினார். அவருடன் சென்று சுபஹ் தொழுகை நிறைவேற்றிய பிறகு அவரது ஆலோசனைக்கு இணங்க நபி அவர்களிடம் சென்று அமர்ந்து தனது கரத்தை நபி அவர்களின் கரத்தோடு வைத்து பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் யார் என்பது தெரியாது. அல்லாஹ்வின் தூதரே, கஅப் இப்னு ஸுபைர் உங்களிடம் பாதுகாப்பு தேடி வந்துள்ளார். அவர் தனது தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கோரி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நான் அவரை அழைத்து வந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அந்த கஅப் என்று கூறினார். கூறியதுதான் தாமதம். அவர் மீது வேகமாக பாய்ந்து அவரை பிடித்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே,
ஆணையிடுங்கள், இவன் தலையை கொய்து விடுகிறேன் என்று அன்சாரிகளில் ஒருவர் கூறினார். ஆனால் நபி அவர்கள், நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள், அவர் திருந்தி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார் என கூறினார்கள். அதனால் மனம் குளிர்ந்த காப் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன் சில கவிதைகளை படித்தார். சுஆத் பிரிந்து விட்டால் இன்னும் என் உள்ளம் நிலை குலைந்து, சுய நினைவிழந்து கைதியாய் அவள் பின் அலைகிறது, இதை காப்பாற்ற முடியவில்லை என்று ஆரம்பித்து, அல்லாஹ்வின் தூதர் என்னை எச்சரித்தார்கள் என எனக்கு தகவல் வந்தது. அல்லாஹ்வின் தூதரிடம் மன்னிப்பை நான் விரும்புகிறேன். சற்று நில்லுங்கள், நல்லுரைகளும் விளக்கங்களும் நிறைந்த குர்ஆன் எனும் வெகுமதியை வழங்கியவன் உங்களுக்கு நல்வழி காட்டியுள்ளான். கோல் மூட்டுவோர் பேச்சால் என்னை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள். என்னை பற்றி பலவாறு பேச்சுக்கள் இருப்பினும் நான் குற்றமும் புரியவில்லை. நான் இருக்கும் இவ்விடத்தில் யானை இருந்து நான் பார்ப்பதையும் கேட்பதையும் அது கேட்டால் நடுநடுங்கிவிடும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அதற்கு அனுமதி அருணினாலே அன்றி பழிவாங்கும் ஆற்றல் உள்ளவன் கையில் என் கையை வைத்து விட்டேன். இனி நான் அவரிடம் சண்டையிட மாட்டேன். அவர் கூற்றை முழுமையாக ஏற்பேன். உன்னை பற்றி பல தகவல்கள் வந்துள்ளன, நீ விசாரணைக்குரியவன் என கூற கேட்டேன். பல சிங்கக்காடுகளை அடுத்துள்ள அஸ்ஸர் என்ற பள்ளத்தாக்கின் அடர்ந்த காடுகளில் குகை கொண்ட சிங்கத்தை அஞ்சுவதை விட நான் நபியுடன் பேசும்போது அவரை அஞ்சுகிறேன். நிச்சயமாக நபி ஒளிமயமானவரை, அவரால் நாமும் ஒளி பெறலாம். அல்லாஹ்வின் வாட்களிலே உருவப்பட்ட இந்த வாட்களை போன் நபி அவர்கள் மிளிர்கிறார்கள். தனது கவியில் முஹாஜிர்களையும் புகழ்ந்தார். ஏனெனில் குறைஷிகளில் அனைவரும் காபை பற்றி நல்லதை கூறி வந்தார்கள். தன்னை கொல்ல வந்த அன்சாரிகளை பற்றி சற்று குத்தலாக கவி பாடினார். அன்சாரிகளை பற்றி அவர் கூறியதாவது: ஈட்டிகள் காவலுடன் அழகு, ஆண் ஒட்டகங்கள் நடப்பது போல் குறைஷிகள் நடை போடுகின்றனர். குட்டியர்களோ பயந்து விரண்டு ஓடினர். இது மதீனாவாசிகளை குறித்து கேலி செய்து. ஆனால் இஸ்லாத்தை தழுவி மார்க்கத்தில் உறுதியானவுடன் அன்சாரிகளின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் தெரிந்து கொண்டு தான் செய்த தவறுக்காக வருந்தினார். தான் அவர்களை இகழ்ந்து படித்ததை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களை புகழ்ந்து கவிதைகளை பாடினார். சிறந்த வாழ்க்கையை விரும்புவோர் என்றும் நல்லோர் அன்சாரிகளோடு சேரட்டும். அவர்கள் வாழையடி வாழையாக நட்பண்புகளுக்கு வாரிசுகள். சான்றோர்கள் யாரெனில் சான்றோர்களின் மைந்தர்களே என்று அன்சாரிகளை புகழ்ந்து பாடுபவராக இருந்தார். நறுமையான சகோதரர்களே, அடுத்து 6வதாக உத்ரா என்று சொல்லக்கூடிய குழுவினர். இந்த சமூகத்தை சார்ந்த 12 பேர்கள் ஹிஜ்ரி 9 சஃபர் மாதம் நபியாவிடம் வந்தார்கள். ஹம்சா இப்னு நுமான் என்பவரும் அவர்களில் ஒருவர். தாங்கள் யார் என அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, நாங்கள் உத்ரா சமூகத்தவர், ஹுசைன் தாய் வழி சகோதரர்கள், ஹுசா மற்றும் பக்ர் வம்சத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதில் அந்த குசைக்கு உதவி செய்தவர்கள். எங்களுக்கு உங்களுடன் உறவும் இரத்த பந்தமும் இருக்கின்றன என பதில் கூறினார்கள். மிக்க கண்ணியத்தோடு அவர்கள் நபி அவர்கள் வரவேற்று அதி விரைவில் ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தியையும், குறிகேட்க கூடாது, அறியாமை கால வழக்கப்படி அறுத்து பலியிடக் கூடாது என்றும் கூறினார்கள். அவர்களும் இஸ்லாத்தை மனம் வந்து ஏற்று பல நாட்கள் தங்கியிருந்து பிறகு தங்களுடைய ஊருக்கு திரும்பினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பில் இதனுடைய தொடரை நாம் பார்ப்போம். இப்போது நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனங்கமலும் வரலாற்றில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பிலே தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.